மத்திய அரசோட புதிய சட்டத்தினால இந்தியா முழுவதுமே கலங்கி போயிருக்கு. அந்த சட்டம் என்னன்னா பீஃப், அதாவது மாட்டிறைச்சி தின்னக்கூடாது, அதை யாரும் விற்கக்கூடாது அப்படின்ற சட்டம்தான். இந்த சட்டத்தை எதிர்த்து பலரும் பல இடங்களில் இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தோட முதற்கட்டமாக ஐஐடியில் ஒரு மாணவர் பீஃப் விருந்து எல்லாருக்கும் வச்சதுனால அவரை சரமாரியாக அடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கேரளா பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, பீஃப் நாங்கள் சாப்பிட்றது அது எங்களோட உரிமை, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், இதுதான் உங்களோட முடிவாக இருந்தால் கேரளாவை தனி நாடாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. மாட்டிறைச்சி சாப்பிட்டா நீங்கள் ஹீரோ கிடையாது அப்படின்னு நடிகை கஸ்தூரி ட்விட்டரில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் மாட்டிறைச்சி விற்பனைக்கு தடை விதிப்பதை எதிர்க்கிறேன், ஆனால் என்னுடைய உணவு பழக்கத்தை மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறேன். இறைச்சிக்காக மாடுகளை விற்பது தடை செய்வதாக கடந்த 26ஆம் தேதி மத்திய அரசு அறிவிச்சிச்சு. இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டத்தில் கலந்து கொண்ட சென்னை ஐஐடி மாணவன் சூரஜ் நேற்று பிற்பகல் வளாகத்தில் கடுமையாக தாக்கப்பட்டார். மணிஷ் என்ற மாணவனை தாக்கியுள்ளதாகவும் மணிஷ் வலதுசாரி அமைப்பை சேர்ந்தவர் எனவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து கோட்டூர்புரம் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகை கஸ்தூரி இது குறித்து ட்விட்டரில் கூறிய கருத்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டம் தவறானது, அது மற்றவர்களின் கோபத்தை தூண்டும் விதத்தில் இருந்ததால் தான் அந்த மாணவன் தாக்கப்பட்டுள்ளார். இறைச்சிக்காக மாடுகள் விற்பனைக்கு தடை விதித்ததை நான் எதிர்க்கிறேன், ஆனால் என்னுடைய உணவு முறை மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கக்கூடாது. மாட்டிறைச்சியை சாப்பிட்டால் நீங்கள் ஹீரோ கிடையாது. முத்த போராட்டத்திற்கும் மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஐஐடியில் படிக்கும் மாணவர்கள் இந்த போராட்டத்தை தவிர்த்திருக்கலாம். இவ்வாறு நடிகை கஸ்தூரி தனது ட்விட்டர் பக்கத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளார். கஸ்தூரியின் இந்த ட்விட்டருக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே மாட்டிறைச்சிக்கு தடை, மாட்டிறைச்சி உண்பவர்கள் மீது தாக்குதல் உள்ளிட்டவங்களால் கொதித்து போயுள்ள இளைஞர்கள் கஸ்தூரியின் இந்த ட்விட்டரை கண்டு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் கடும் எதிர்ப்பு கஸ்தூரிக்கு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஸ்தூரியோட இந்த ட்விட்டை பற்றின உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மாட்டிறைச்சி சாப்பிடுவதை பற்றியும் மத்திய அரசோட இந்த திடீர் சட்டத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ மாதிரியான பல வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.